கொஞ்ச நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜாங்கம் வந்துட்டு வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா வந்துட்டு வயசுல பெரியவங்க இல்லையா, அவங்க தான் இந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ போயிட்டு இப்படி அங்க உட்காந்துருக்காங்களே, எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சேது வந்துட்டு சரி அப்பதான் நம்ம போயிட்டு பேசி கூப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. ஆனா அவங்க வந்துட்டு அவருக்கு பதிலே சொல்லல. நான் இப்படிதான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பேசுறாங்க. அதுக்கப்புறமா சேதுவும் கிளம்பி போயிடுறாரு. இங்க வீட்ல வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கல்யாணம் நாளைக்கு வச்சிடலாம், நாளைக்கே நல்ல நாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. என்ன உடனே கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமா நாளைக்கு நல்ல நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சேதுவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அமைதியா போயிடுறாரு. ரூம்ல வந்துட்டு ஈஸ்வரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க, அவன் வேற இப்பவே 6 மாசம் தள்ளி வைங்க அப்படி இப்படின்னு சொன்னான். அதனால ஏதோ ஒரு சாக்கு கிடைச்சா கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவான். அதுக்கெல்லாம் நீ விடாத ஐஸ்வர்யா, நான் கண்டிப்பா சேது மாமா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அது இப்பவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கொஞ்சம் பிடிவாதமா இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பேசுறத வந்துட்டு வெளியே நின்று சாவித்ரி அவங்க பொண்ணும் கேட்கறாங்க. கேட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டு சொல்றாங்க, இவங்க எப்படி இருக்காங்க பாரு, இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு பிளான்ல இருக்காங்க, அதுக்கு நம்ம விடவே கூடாது, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி வீட்ல காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்க அப்பா, அந்த அம்மாச்சி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்ணிட்டியே, அவங்களுக்கு வேற நாளைக்கு கல்யாணமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து தகவலை சொல்றாங்க. நானே வேணான்னு அத்து விட்டு வந்துட்டேன் தானப்பா, இனி கல்யாணம் ஆனா எனக்கு என்ன, என்ன வேணா எனக்கு என்ன, அவங்கள பத்தி யோசிக்கிற ஐடியாலே நான் இல்ல. எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும். இனி அடுத்து நாளைக்கு காலேஜ் போகணும். இந்த வேலை தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பத்தாமே அவ்வளோதாண்டி வேணான்னு சொல்லிட்டா விட்டுறணும். அதுக்கப்புறம் அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நமக்கு என்ன? நான் சொல்ல சொல்ல கேட்காம தானே இருந்தான், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அடுத்த நாள் வந்துட்டு சேது கல்யாணம்னு சொல்றாங்களா. அங்கேருந்து ஐஸ்வர்யா வந்துட்டு மாமா இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம். நம்ம 2 பேரும் ஒரே வண்டியில் போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கூட ஐஸ்வர்யா கார்ல வந்துட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்வி என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு அசைன்மெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னையோட முடிஞ்சு சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அப்புறமா 6 மாசத்துக்கு காலேஜ்க்கே போக தேவையில்ல. உன் கூட சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆட்டோல. இப்படி அவங்க வந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு லாரி வந்துருது. அந்த லாரி வரவுமே ஆட்டோவ திருப்புறாங்க. அப்ப பள்ளத்துக்குள்ள கவிழ்ந்து தமிழ்ச்செல்வி கீழ விழுந்துடுறாங்க. அவங்க வலிக்குது ஐயோ அம்மான்னு துடிச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த வழியா கல்யாணத்துக்காக சேது ஐஸ்வர்யாவும் அதே வழியில போறாங்க. அப்ப இந்த சத்தத்தை கேட்டு நிப்பாட்ட சொல்லிட்டு சேது இறங்கி பாக்குறாரு. யாரோ ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாக்குறாரு. அது தமிழ்ச்செல்வி. இதுக்கப்புறம் இவங்களை தூக்கிட்டு போலாமா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி 1000 தான் இருந்தாலும் அவங்க சாதாரண உயிர் தானே, யாரா தான் இருக்கட்டும், அந்த உயிரை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிடுறாரு. ஆனா இப்ப தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது ஐஸ்வர்யாவுக்கு ஒரே பயம். என்ன இப்படி தூக்கிட்டு வந்துட்டாரே, ஒருவேளை கல்யாணம் வேணான்னு சொல்லிடுவாரோன்னு ஒரு பக்கம் பயம். சேதுவுக்கு வந்துட்டு தன்னோட குழந்தைக அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அவருக்கு வந்துட்டு விட்டுட்டு இல்ல நான் கல்யாணம் பண்ண போறேன்னு வரவும் முடியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சாவித்திரியா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணாங்க இல்லையா? ஸோ நேரம் பார்த்து தமிழ்ச்செல்விக்கு இப்படி ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா சேது வந்துட்டு விடமாட்டான். அவன் காப்பாத்த பார்ப்பான். அது மூலமா அந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணாங்களா? இல்ல எதார்த்தமா யாருமே எதிர்பார்க்காம தமிழ்ச்செல்விக்கு அப்படி ஆக்சிடென்ட் ஆச்சா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துப்பாரா? இல்ல அவங்கள அப்படியே ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.